ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி. வாங்க பார்க்கலாம். தேவையான ஒரு மாங்காய் ஃபுல்லாக நான் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். கல்லாமணின்னு சொல்லுவாங்க, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. நான் அதை எடுத்துருக்கிறேன். நல்லா பொடிசாக சீவி வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு 100-150 கிராம் வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக. வெங்காயம், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா போதும். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக நான் சீரகம் தான் சேர்த்துப்பேன். நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், லைட்டாக நிறம் மாறுது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் நம்ம இதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை பத்தையாகவும் நம்ம ஸ்லைஸாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நறுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நல்லா அப்படியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஜாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். தோல் நீக்கி சீவுறதா இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் தோலோடு தான் நான் சீவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இந்த நேரத்தில் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கொஞ்சம் ரொம்ப பழுத்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் காயாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி. பாருங்கள், இதை நல்லா வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இல்லை சாம்பார் தூளியும் எது இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் மிங்கில் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஒரு டம்ளர் இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேகட்டும் மாங்காய். மிளகாத்தூளோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாங்காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மாங்காய். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் நல்லா சூட்லேயே உரிக்கணும். கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இதே ஸ்லோவில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டோம்னாக்கா நல்லா வெல்லம் உருகிடும். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா கலராக நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு வெல்லம் ஒரு 100 கிராமுக்கு தேவையான அளவு இனிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெல்லம் இதோட மிங்கிலாகி இதாகட்டும். மூடி வச்சிடலாம். வாங்க,
பாருங்கள், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. அடிப்பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. வெல்லம் போட்டோன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், மாங்காய் பச்சடி ரெடி. பாருங்கள், சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இதில் உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு 4 சுவையும் இருக்குது. நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.